தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் நுழைந்தவுடனேயே பெரியார் மாநாட்டில் வந்து சொன்னால் நான் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த பகை மாட்சி என்று சொல்லும்போது ஏன் மாட்சி என்று பகைக்கு ஏன் சிறப்புகளை அள்ளித் தருகிறார் வள்ளுவர் என்று எண்ணும் போது, கான் கூட்டல் சி காட்சி, மான் கூட்டல் சி மாட்சி. இந்த மாண்புமிகு அமைச்சர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த மாண்பு என்று சொல்லும்போது மதிப்பு உடையது. எதிரியை மிக சரியாக அடையாளம் கண்டுகொண்டோமேனால் பகையை தீர்க்க முடியும், அல்லாக்கால் பகையை தீர்க்க முடியாது. பகை கூட்டல் ஐ பகை, இதில் இருந்து ஒன்றாக ஒட்டி கொண்டு இருந்த ஒன்று பகுதியாக மாறி பகையாக மாறக்கூடியது. உள்ளிருந்தே தான் தோன்றும். உட்பகை என்று சொல்லும் போது மட்பகை என்றும் சொல்லுவார்கள் அல்லவா, அதனையும் நாம் அறிவோம். எனவே ஐயா குறிப்பிட்டது போல சொல்லாய்வுக்குள் நெடுநேரம் செல்லாமல் நம்முடைய நேரடியாக அதிகாரத்தினுடைய இதுக்கே வந்து விடுகிறேன். இந்த கான் கூட்டல் சி காட்சி என்று சொல்லுவது போல, மான் கூட்டல் சி மாட்சி என்று சொல்லுவது போல, இந்த சான்றோர் என்ற சொல்லை பற்றி சொல்லும் போது கூட சால் கூட்டல் ரு சான்று என்று சொல்லுவது போல சான்றோர் என்று சொல்லுகிறோம். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது சான்றோர் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே ஒரு சொல்லால் புழக்கத்திலே குறிப்பிடுவது என்னவெனில் ரோல் மாடல் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அதனைத்தான் சான்றாக நிற்கக்கூடியவர், எந்த ஒன்றுக்கும் அவரை சான்று காட்டலாம் என்ற அடிப்படையிலேயே நாம் தமிழிலே சான்றோர் என்ற சொல்லும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெகு அருமையாக இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை பற்றியே பல்வேறு உரையாசிரியர்களும் வெவ்வேறு தலைப்புக்கு விளக்கம் தந்திருக்கின்றனர் என்பது மெய்யாகவே வியப்பை தரத்தான் செய்கின்றது. ஐயா குறிப்பிட்டது போல பகை மாட்சி என்று ஏன் சொல்லப்படுகிறது? இறைமாட்சி என்று சொல்லலாம், பகை மாட்சி படைமாட்சி என்று சொல்லலாம். ஏன் பகையை மாட்சி என்று குறிப்பிடும் போது நாம் வாழ்க்கையிலே நடைமுறையில் விழிப்பாக எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் அதனை பகைமையாக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அது நம்முடைய பகுதியாக இருந்த ஒன்றே பகையாக மாறக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உள்ளன என்பதால் அதிலே நாம் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 87வது அதிகாரமான இதில் பகை மாட்சி என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. தோழர்களே, இந்த முதற் குறளிலே 861வது குறளுக்கு பலரும் பல்வேறு வகையான ஒரே கருத்தில் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் கலைஞருடைய ஆற்றலுக்கு இதுவும் ஒரு சான்றாக இருப்பது போன்று கலைஞரை வழியொற்றி நம்முடைய பெரும்புலவர் வெற்றியழகனார் உட்பட தன்னுடைய உரையிலே புது பொருள் கண்டிருப்பது இந்த முதல் குறளுக்கு. உங்களிடையே அந்த குறள் தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதனை சொல் விரித்து சீர்பிரித்து நாம் தெரிந்து கொண்டோமானால் மிக மிக எளிமையான குறள்களே இந்த அதிகாரத்தில் நிறைந்துள்ளன. சில சொற்களுக்கு மட்டுமா நாம் பொருள் விளங்கி கொண்டோமே ஆனால் குறளினுடைய உரை மிக சிறப்பாக அமையக்கூடும் என்ற அளவிலே நாம் எல்லோரும் அதனை கண்டுகொள்ளலாம். நண்பர்களே, இந்த முதலிலே பகை மாட்சி என்ற முதற்குறளே உங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கிறது இல்லை. இந்த தலைப்பை பற்றி சொல்லும்போது ஏன் பகை மாட்சி என்று சொல்லும்போது எளிதில் பகையின் தன்மையை அறிதலும் எளிய முறையிலே பகையை தீர்த்து கொள்ளுவதும் பற்றிய இந்த 10 குறள்களும் அந்த அதிகாரத்தில் அடங்கியுள்ளன என்பதால் அதனை பகை மாட்சி என்று குறிப்பிடுகின்றனர். வெவ்வேறு பகைவரின் வலிமை என்று புலவர் சுப்பு லட்சுமணன் சொல்லுகிறார். பகையின் தன்மையை அறிதல் என்று கனக சுப்புரக்கணம் சொல்லுகிறார். பகையின் சிறப்பு என்று வேலு குறிப்பிடுகிறார். பகைவனுக்கு உரிய இடம் என்று எம்.எஸ். பூர்ணலிங்கம் குறிப்பிடுகிறார்.
glory of enmity என்றும் சொல்லுகின்றார். மாஸ்டரிங் enemy characteristics என்று எம் டயஸ் குறிப்பிடுகின்றார். பகையின் சிறப்பு நோபல் ஹொசாலிட்டி என்று மேத்தாவானன் குறிப்பிடுகிறார். பகையை ஆராய்ந்து செயலாற்றல் என்று சுந்தர எல்லப்பன் அவர்கள் குறிப்பிடுகிறார். சிந்தித்து எதிர்த்தால்தான் சிறப்பு என்று பாவலர் சுப் ரா குறிப்பிடுகிறார் ரத்தனம் என்று. த மைட் ஆஃப் ஹேட்ரட் பகை கொள்ளும் போது தனக்கு நன்மை பயக்கும் வாய்ப்புகளை விளக்குவது, பகையை வெல்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை கூறுவது என்று பேராசிரியர் ஜே ஸ்ரீசந்திரன் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டுள்ளார். ஏன் இவ்வளவு விரிவாக இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை பற்றியே சொல்ல வேண்டியிருக்கிறது எனில், இந்த அதிகாரத்தினுடைய முதல் குறள், அந்த முதல் குறளுக்கே பலரும் ஒற்றை மொழியிலேயே உரையை யாத்துள்ளனர். இருப்பினும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கலைஞரும், அதனைத் தொடர்ந்து புலவர் வெற்றியழகன் ஐயாவும், அதனைத் தொடர்ந்து துரை சுவாமி என்பவரும், அடுத்தது பகுத்தறிவாளர் பார்வையில் திருக்குறள் என்ற நூலிலே படைவீடு திருவேங்கடம் என்பவரும் அதனை குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஒரு செய்தியை அறிந்திட நமக்கெல்லாம் பெரு மகிழ்வு ஏற்படுகிறது. ஏனெனில் குறளை படிப்போமாக. வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. இந்த குறளுக்கு எல்லோருமே வலிமையான பகையை எதிர்க்காதே, விட்டுவிடு என்றும், எளிய பகையாக இருந்தால் அவனோடு மோது என்றும், விருப்பி கொண்டு மோது என்றும் அனைவருமே உரையை யாத்துள்ளனர். ஆனால் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து, அதனை அடுத்து நம்முடைய புலவர் வெற்றியழகனும் தொடர்ந்து, துரைசாமி என்பாரும் தொடர்ந்து அதில் தன்னுடைய உரைகளிலே மாற்று பொருளாக உரையினை யாத்துள்ளனர் என்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். மற்றவர்களெல்லாம் சொல்லுவது போல் இல்லாமல் வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக, ஒவ்வொரு சொல்லனையும் உற்று கேட்டல் வேண்டும், உற்று பார்த்தல் வேண்டும், உற்று படித்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் திருக்குறளினை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு கூறுகள் நிறைய உண்டு. ஏற்கனவே நான் பொதுவாகவே தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல, எடுத்தவர்கள் எல்லாம், நினைத்தவர்கள் எல்லாம், மொழி அறிந்தவர்கள் எல்லாம் உரை எழுதிவிடலாம் என்ற அளவிற்கு எளிமையாக எழுதிவிடுதல் கூடாது. திருக்குறளுக்கு தொல்காப்பியத்தை அறிந்தவர்கள் மட்டுமே அந்த திருக்குறளிற்கு உரை அளித்தல் வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து நண்பர்களே. ஏனெனில் அப்போதுதான் அது முழுமை அடையும், அல்லது நம்முடைய திருவள்ளுவரின் உள்ளத்தை நாம் விளங்கிக் கொள்ள வாய்ப்பு கூறுகள் உண்டு. வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. இந்த மேக என்ற சொல் புதிய ஒரு சொல்லாக நமக்கெல்லாம் தெரிகிறது. எப்போதுமே ஏற்கனவே சொல்லுவது போல சொல் சுருங்கும். மேவுக, செல்க, மேற்செல்லுக என்ற சொல்லைத்தான் மேக என்று திருவள்ளுவர் இந்த குறளிலே படைத்துள்ளார். அதாவது வலியாரோடு மோதுக என்று கலைஞர் சொல்லுகிறார், மோதுக என்று நம்முடைய பெரும்புலவர் வெற்றியழகனாரும் குறிப்பிடுகிறார். அதனை போன்று துரை சுவாமி என்பவரும் குறிப்பிடுகிறார் என்பதும் எனக்கு புதுமையாகவே உள்ளது. மற்றவர்கள் எல்லோருமே வலியாரோடு மோதாதே, பகை வலிமையாக இருந்தால் மோதாதே, எளியவனாக இருந்தால் அவனோடு மோதுக என்று சொல்லும் போது நடைமுறை வாழ்க்கையிலே அது சற்றே முரண்படக்கூடியதாக அமைந்திருப்பதை உற்று பார்த்தல் வேண்டும் தோழர்களே. இந்த மேக என்ற சொல் புதிய சொல்லாக இருக்கக்கூடும். அதனை நாம் புரிந்து கொண்டோமானால் மேவுக என்ற சொல்லினுடைய சுருக்கம்தான் மேக. அடுத்த குறள். அன்பு இளன் ஆன்ற துணை இளன் தான் துவான் என் பரியும் ஏதிலான் துப்பு. இந்த ஆன்ற என்று சொல்லும், ஆன்றோரும் சான்றோரும் என்றெல்லாம்
பேச்சாளர்கள் எப்போதுமே மேடையிலே விழிப்பார்கள், சான்றோரே ஆன்றோரே. இந்த ஆன்றோர் என்ற சொல் அகன்றோர், அறிவால் அகன்றோர், பட்டறிவால் அகன்றோர் என்ற சொல்தான் ஆன்றோர் என்று மாறுகிறது. அந்த சொல்லினை விளங்கி கொண்டோமானால் அதற்கு பொருள் எளிமையாக விளங்கிவிடும். அன்பு இலன் தன்னை சுற்றியிருப்பவர்களிடையே சுற்றியிருப்பவர்களோடு அன்பு செலுத்தாவிட்டால், அன்பு செலுத்தாதவனாக இருப்பவனும் ஆன்ற துணை மெய்யான துணையாக இருக்கக்கூடுமே, ஆனால் அவன் வலிமை பெற்றவனாக இருப்பான். துணை இலன், இந்த ஆன்ற துணை இலன் சரியான அகன்ற அறிவு மிக்க பட்டறிவும் ஏட்டறிவும் மிக்கவர்களுடைய துணை பக்கபலமாக இல்லாதவனாக இருப்பானேயானால் தான் துவான். இந்த துவுதல் என்பதும் துவா என்பதும் குறளிலே பல இடங்களிலே இடம்பெற்றுள்ளது. துய்த்தல், துவுதல், துப்பு என்று சொல்லி துப்பு கெட்டவன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது துப்பு என்பதுதான். துய்ப்பு கெட்டவன் வாழ்க்கையிலே பல பொருட்கள் அவனிடமே இருந்தாலும் கூட அதனை பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றலை இழந்தவனைத்தான் நாம் துப்பு கெட்டவன் என்று சொல்லுகின்றோம். துய்ப்பு கெட்டவன் தான் துப்பு கெட்டவன் என்று சொல்லுவது போல இது துவான் என்பறியும் எதற்கு பயன்படும்? ஏதிலான் துப்பு. இந்த ஏதும் இல்லாதவன் தான் ஏதிலான் என்று நெருக்கி பின்னிய சொல்லாக அமைந்திருப்பது ஏதிலான். அடுத்தது அஞ்சும் அறியான் அமைவு இளன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. இந்த ஒவ்வொரு குறளிலுமே மெருகினை ஏற்றிக்கொண்டே போகிறார். எம்.எஸ். பூர்ணலிங்கம் அவர்கள் மட்டுமே தன்னுடைய இதிலே சொல்லும் போது ஒவ்வொரு குறளையும் எந்த வரிசையில் அமைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும், பொருள் விளங்கும் என்று சொல்லுகிறார். இந்த பகைமாட்சிக்கு உங்கள் கைகளிலே தரப்பட்டுள்ள பட்டியலிலே உள்ளது 1வது குறள், 7வது குறள், 9வது குறள், 8, 10, 4, 5, 6, 3, 2 என்ற வரிசையை சற்றே மாற்றி காட்டுகிறார். நாம் எளிதாக அதனுடைய குறளுடைய வலிமையை, சாயலினுடைய மெருகினை அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற வகையிலே என்பது என்னுடைய கருத்து. நண்பர்களே, அஞ்சும் அறியான் அமைவு இளன் ஈகலான் தஞ்சம் என்பான் பகை. தஞ்சம் எளியன் பகைக்கு. இந்த அஞ்சும் அறியான், அஞ்சத்தக்க அஞ்சாமை உடைய ஒரு படையிலே மோதக்கூடிய எதிரியோடு மோதக்கூடியவனுக்கு முதலில் அஞ்சாமை வேண்டும், அதாவது துணிவு வேண்டும். அஞ்சாமை, அஞ்சுதல் என்பது இருக்கும்போது அஞ்சும் அறியான். எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை வேறுபடுத்தி காட்டக்கூடிய, வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் அஞ்சும் அறியான். அமைவு இளன், அமைவு என்று சொல்லும் போது பொறுமையும் பொறுப்பும் இல்லாதவன். ஈகலான், தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எளிய பகைவனாக இருப்பவனுக்கு தேவைப்படும் காலத்து ஈவதால் பொருளை கொடுத்து அவனையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இல்லாதவன். தஞ்சம் எளியன் பகைக்கு, மிக எளிதாக பகைவன் அவனை, அத்தகு குணங்களை உடையவனை வென்று விடுவான். அவனிடம் அடைக்கலம் புகுந்து விடுமாம் பகை என்று தன்னுடைய செய் நேர்த்தியால் திருவள்ளுவர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார் இந்த குறளில். நீங்கான் வெகுளி நிறை இளன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது. இந்த எளிய சொற்கள் அக்காலகட்டத்திலே புழக்கத்திலே இருந்திருக்கக்கூடிய சொற்கள் என்பதால் தற்போது வேண்டுமானால் நம்மை எல்லாம் மறுட்டுவது போன்று சில சொற்கள் அமைந்திருக்கக்கூடும். ஆனால் உள்ளுக்குள் சென்று ஒவ்வொரு குறளாக மீண்டும் மீண்டும் நாம் படித்து பார்த்தோமே ஆனால் எளிய வகையிலே நாம் அதற்கு உரை கண்டுகொள்ளலாம். ஆனால் ஐயா குறிப்பிட்டது போல இலக்கண நுட்பமும் இலக்கிய நயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பல நூல்களை தொடர்ந்து படித்துக் கொண்டு இருந்தோமே ஆனால் மட்டுமே அதனுடைய சுவையை உய்த்துணர முடியும் என்பதும் என் கருத்து. நண்பர்களே, நீங்கான் வெகுளி
அவருக்கு வேணும். நீங்கான் வெகுளி. இந்த சினத்தை விட்டு விலகி இல்லாதவன் நிறை இளன். இந்த நிறை குறை என்பதை குறைகுடம் கூத்தாடும் என்பது போல நிறைகுடமாக இருக்க வேண்டிய ஒருவன் எஞ்ஞான்றும், ஞான்று என்று சொல்லும் போது எப்போதும், யாங்கனும் எங்கும், யாருக்கும் எவர்க்கும் எளிது. இவையெல்லாம் இந்த குணநலன்கள் இருக்குமே ஆனால் அவன் யாருக்கும் எளிதாக பகை உணர்ச்சியை கொள்ள மாட்டான் என்ற அடிப்படையில் நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது. அடுத்தது வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பு இளன் பற்றார்க்கு இனிது. செய்ய வேண்டிய செயல்களுடைய வழிமுறைகளை ஒருவன் அறிந்திருத்தல் வேண்டும். வழி நோக்கான், எந்த வழி தெரியாமல் திக்கி திண்டாடி தெருவில் நிற்பது போன்ற ஒரு உணர்விலே இருக்கக்கூடியவனுக்கு பகையானது எளிதாக வீழ்த்திவிடும். வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், தன் கையிலே கிட்டிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும். வாய்ப்பன செய்யான், வாய்த்த போதும், காலம் வாய்த்த போதும், கருவி வாய்த்த போதும், செயல் வாய்த்த போதும், அக்காலத்தையும் செயலையும் பயன்படுத்திக் கொள்ளாத வாய்ப்பையும் எட்டி உதைத்தது போன்று விட்டுவிட்டானே ஆனால் அவனுக்கு பற்றார்க்கு இனிதாக முடியக்கூடும். பழி நோக்கான், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனால் விளை பயன் என்ன, நன்மை தனக்கும் பிறர்க்கும் நன்மை பயக்குமா என்பதை பற்றியும் அவன் பழி நோக்கான். வீண் பழி வந்து சேருமோ என்பதை பற்றியெல்லாம் ஆழமாக சிந்திக்க தெரியாதவராக இருப்பானே ஆனால் அவனுக்கு பகை என்பது எளிதாக முடியும். பண்பு இளன், இந்த பண்பு என்ற சொல்லும் இந்த பண் என்ற சொல்லோடு சேர்த்து பார்க்கும்போது பண்பு நலன்களை பற்றி, பண்பு இளன் இருக்க வேண்டிய இயல்பாக ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் அவனிடம் சேராது போகுமே ஆனால் அவன் பகைக்கு எளிதாக தீனியாகி விடுவான் என்பதை பொருள்பட இந்த குறளிலே சொல்லியுள்ளார். காணா சினத்தான் கழி பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். காணா சினத்தான், அதாவது மூக்குக்கு மேல கோபம் வரும், கண்மண் தெரியாம கோபம் வரும். என்ன காண்ட காட்சி என்ன, கருத்து என்ன என்பதை பற்றி, காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் காட்சியை கண்டபோதும் அறிந்து கொள்ளாமல் எடுத்ததற்கெல்லாம் சினம் அடைகின்றவன் காணா சினத்தான். இந்த கழி பெரும் காமத்தான், மிகை மிகை என்று சொல்லும் போது கழி பெரும் காமத்தான் என்று சொல்லும் போதும் தமிழன் கெட்டதற்கு காரணமாக சொல்லப்படுவதும் மிகையாக வள்ளுவர் எச்சரிப்பது போல உண்மையிலேயே நம்முடைய திருவள்ளுவர் முதற் புரட்சியாளர் என்று சொன்னால் மிக அல்ல. கழி பெரும் காமத்தான், காமத்தான் இயல்பு, பெரும் காமத்தான் அதுவே தீமை பயக்கக்கூடியது இயல்பு. மிகினும் குறையினும் நோய் நோய் நோயே என்று சொல்லுவது போல இந்த கழி பெரும் காமத்தான் என்று சொல்லும் போது இந்த உரிச்சொல்லுக்கு உரிய பொருளை நாம் கண்டுகொள்ளுதல் வேண்டும். ஐயா குறிப்பிட்டது போல கமம் என்ற சொல் தான் காமம் என்று மாறுகிறது. கமம் என்ற சொல் நாம் புழக்கத்திலே சொல்லுகிறோம், ஆனால் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும். ஊதுபத்தி என்று சொல்லக்கூடிய மணக்குச்சியை கொளுத்தி வைத்து விட்டோமானால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? கம கம எனும் மணக்கிறது என்று சொல்லுகின்றோம். அந்த கம கம என்று சொல்லுவதுதான் காற்றிலே அந்த மனமானது கலந்து விடுவது போலவே ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்ளுவது, உடலாலும் உள்ளத்தாலும் கலந்து கொள்ளுவதை தான் கமம் என்றும் காமம் என்றும் நீட்டித்து சொல்லப்படுவதாக இந்த சொல்லுக்கு பொருள் கொள்ளுதல் வேண்டும் நண்பர்களே. இந்த ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் பெற்றுக்கொள்
துடைத்து என்று சொல்லும்போது ஒரு பொருளை கொடுத்தேனும் தன்னை விற்றேனும் அதனை அந்த ஒப்புரவினை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுவது போலவே கொடுத்தும் கொள்ளல் வேண்டும். சில இடங்களிலே பலர் தானம் பெறுவதற்கு ஏங்கி கிடப்பர். பிறர் அளிக்கும் சிறு பொருளுக்கு கூட எதிர்பார்ப்பர். அது கிடைக்காத போது யார் தரவில்லையோ அவனிடம் பகை கொள்ளக்கூடிய பகை உணர்வு கொள்ளக்கூடியவர்களாக மாறி போகுவார்கள். அத்தகு மாறி போகக்கூடியவர்களுக்கு பொருளை கொடுத்து விடுதல் வேண்டும். பகை நீங்கிவிடும். அவன் பொருளை பெற்றவுடனே அந்த பகையாளி எளிதிலே இவன் பக்கம் வந்து விடுவான். அது வரலாற்று நெடுக நாம் மன்னர்களுடைய வரலாற்றிலும் நாம் பார்த்துத்தான் இருக்கின்றோம் அல்லவா? கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்து இருந்து மானாத செய்வான் பகை. அது அந்த அடுத்து என்று சொல்லும் போது அவன் பகைவனா நண்பனா வேண்டியவனா வேண்டாதவனா எப்போதும் இந்த கட்சிகளில் நடப்பது போன்றுதான், வேறொன்றும் இல்லை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்மோடு அண்டி இருப்பவர்களும் அடுத்தவர்களும் அவர்கள் அயலவர்களாக விளக்கவும் முடியாது. அடுத்தவர்களாக நெருங்கியவர்களாக ஒப்புக்கொண்டு நாம் நடந்து செல்லவும் முடியாத, கடந்து போய் விடவும் முடியாத அளவிற்கு சிலர் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பொருள் தேவையெனில் கொடுத்து அவர்களையும் நம் பயம் ஈர்த்து கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தினை இந்த குறளிலே பொதிந்து வைத்துள்ளார் திருவள்ளுவர். மானாத செய்வான் பகை. இந்த மானல் நாம் அடிக்கடி புழங்கக்கூடிய ஒரு சொல் தான். இந்த மான் என்று ஏதோ புதிய சொல்லாக நாம் ஒன்று வளைந்து நெளிந்து இருந்தால் கோணல் மானலாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் அல்லவா? கோணல் மானல் என்று சொல்லும்போது ஒழுங்காக இருந்தால் கோணல் மானல் என்று சொல்லக்கூடியது. கோணால் இருந்து மானாமல் இல்லாம கோணி இருப்பதை கோணல் மானல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதே பொருள்தான் இங்கே. மானாத செய்வான். ஒழுங்கற்றவற்றை, ஒழுங்கில்லாதவற்றை, அறமல்லாதவற்றை செய்யக்கூடிய பகைவனாக இருப்ப விளங்குவதற்கு பொருள் கொடுக்குமாறு அதனை அந்த பகையினை எளிமையாக தீர்த்து விடுதல் வேண்டும் என்றுதான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒரு இலக்கண குறிப்பினை பற்றி சொல்லும்போது, குணம் இலனாய் குற்றம் பலர் ஆயின் மாற்றார்க்கு இனன் இளன் ஆம் ஏமாப்பு உடைத்து. இந்த குணம் என்று சொல்லும் போது கடைப்போலி என்று சொல்லுவது போல குணம் என்ற சொல் தான் குணம் என்று மாறுகிறது. அதனை போலவே இனம் என்ற சொல், இனம் என்ற சொல்லைத்தான் இனன் என்று சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். எனவே அதனை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால், ஏற்றுக்கொண்டோமே ஆனால், ஒப்புக்கொண்டோமே ஆனால் நமக்கு அதனுடைய உரையினுடைய கருத்து முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ளுதல் இயலும். குணம் இலனாய் நல்ல குணங்கள், நற்குணங்கள், அறவழிப்படி நடக்க வேண்டிய குணங்கள் இல்லாத ஒருவனாய் இருப்பானே ஆனால் குற்றம் பல ஆகிவிடும். இந்த குணம் என்பதே நற்பண்புகள் இல்லாத போது அவன் குற்றம் இழைக்க தூண்டப்படுவான். அண்டை அயலால் மற்றும் அல்லாமல் சூழல்களாலும் தூண்டப்படக்கூடிய வாய்ப்பு கூறுகள் நிறையவே உண்டு. குணம் இலனாய் குற்றம் பல ஆயின் மாற்றார்க்கு இனன் இளன் ஆம் ஏமாப்பு உடைத்து. மிக எளிதாக அவனுக்கு பலியாகி விடக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உண்டு. அடுத்த குறள். செருவார்க்கு சேன் இகவா. சேன் மூன்று சுழியின் சேன் இகவா இன்பம் அறிவு இலா அஞ்சும் பகைவர் பெறின். இந்த பகைவரை பற்றி நாம் எப்போதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முத்தாய்ப்பு போன்றுதான் இந்த 9வது குறளிலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். செருவார்க்கும் சேன் இலான். இந்த அண்மை, சேண்மை, சேய்மை என்பதையெல்லாம் அறிவோம். அண்மை என்றால் நெருக்கம், சேண்மை செய்மை என்றால் தொலைவில் உள்ளது. செருவார்க்கு சேன் இகவா. இகுதல் இகல் என்றெல்லாம் சென்ற அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா? வெறுப்பு உணர்வைத்தான் இகல் என்று சொல்லுகின்றோம். அதனை போன்று இகவா, சேன் இகவா
என்று சொல்லி செருவார்க்கும் சேன் இகவா இன்பம் அறிவு இலா. இது படை பற்றிய அறிவு இல்லாதவனாக இருப்பான். அஞ்சும் பகைவர் பெறின். அந்த பகைவனிடம் இந்த பண்பு நலன்கள் சேர்ந்து விட்டால் இவன் நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலே இதை குறிப்பிடுகின்றார். நிறைவாக கல்லான் வெகுளும் சிறு பொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. இந்த ஒளி என்று சொல்லக்கும் போது புகழ் என்று சொல்லுக்கு பொருளாக கொள்ளுதல் வேண்டும். ஒளி என்பது புகழ் என்ற சொல்லி. என்னங்க 7, 9 எல்லாம் சொல்லிட்டீங்க, மீதி விட்டீங்களோ? இல்ல 10வது இல்ல நடுவுல அந்த பாத்தி சொல்றீங்களா? ஐயா, வீணை நீட்டித்து அந்த 1 மணி நேரம் அளவிற்கு நீட்டிக்க வேண்டிய தேவை இல்லாமல் அறிவார்ந்த அவை என்பதால் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு அதிகாரமாக நடந்து கொண்டே வந்திருப்பதால் ஒன்றை அடுத்து ஒன்று பேராசிரியர் பெருமாள் குறிப்பிட்ட போல் ஒன்றை அடுத்து ஒன்று வந்திருப்பதால் நாம் ஒவ்வொரு ஏணியினுடைய உச்சிக்கு சென்று கொண்டிருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு அதனை சுருங்க சொல்லி விளங்குது. ஐயம் எதுவும் இருப்பின் கேட்கலாம். கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. இந்த குறளுக்கு கூட பொருள் சொல்லும் போது முனைவர் மு. துரை சுவாமி என்பவர்கள் மிக அருமையான ஒரு பொருள் சொல்லுகிறார். அது என்னவெனில், கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. அறிவில்லாதவனை பகைத்து வெல்லுதல் எளிது. படை அறிவு உடையவனை வெல்லுதல் என்பது அத்துணை எளிதானது அல்ல. படையறிவு பெறாத ஒருவனை பகையை வெல்லுவது என்பது, போரிலே வெல்லுவது என்பது எளிது என்பதால் இதனை கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி என்று சொல்லும் போது அறிவில்லாதவனை பகைத்து வெல்லுதல் எளிது. அத்தகைய எளிய பகையை கூட செய்யாதவனுக்கு எப்போதும் புகழ் கிடைக்காது. இந்த பகைமை உணர்வு என்பது எவ்வளவுதான் நீங்கள் அமைதியை விரும்பினாலும், போர் புரிய வேண்டாம் என்று, எல்லையை பெருக்க வேண்டாம் என்று மன்னர்கள் நினைத்திருந்தால் கூட பகையை விரும்பாதவன் தன் வீட்டு வேலியை பாதுகாப்பாக நெருக்கமாக அமைத்து விடுவது போன்று ஒரு மன்னன் தன் நாட்டினுடைய அரணையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பகைமாட்சி அதிகாரத்திலே பகைவனை பற்றி பகைவனுக்கு ஏற்றாற்போல் மாசேதின் புரட்சியாளர் மாசேதின் குறிப்பிடுவது போல நீங்கள் ஏந்த வேண்டிய கருவி எது என்பதை உன்னுடைய பகைவன் தான் தீர்மானிக்கிறான். அவன் வெறுங்கையோடு மோதினால் நீங்கள் வெறுங்கையோடு மோதிடலாம். அவன் துமுக்கியோடு உங்களிடையே உங்கள் முன் வந்து நிற்கும் போது கையை உயர்த்த வேண்டுமானால் செய்யலாம், கையிலே துமுக்கி இல்லாமல் இருந்தால். எனவே துமுக்கியோடு பேசும்போது அந்த பொருளுடைய அந்த மொழியிலே பேசும்போது பகைவனுக்கு ஏற்றாற்போல் புரியும் மொழியிலே பேசிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகைமாட்சி என்ற அதிகாரத்தையும் திருவள்ளுவர் படைத்து அளித்துள்ளார். நமக்கெல்லாம் பயன்படும் வகையிலே மன்னனுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் பயன்படும் நடைமுறை வாழ்க்கையிலே அவ்வப்போது பயன்படக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இந்த அதிகாரத்தை அமைத்துள்ளார். நிறைவாக மீண்டும் நம்முடைய புலவர் வெற்றியாளனுடைய பகுத்தறிவு உரையிலிருந்து இதனை குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த பகைமாட்சிக்கு அடுத்தாற் போல் உட்பகை வருகிறது. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானாய் ஒல்லாது ஒளி.
அறிவு நூல்களை கல்லாதவனும் எப்பொழுதும் சினத்துடன் இருப்பவனும் இழிந்த குணம் கொண்டவனுமாகிய அவனுக்கு வெற்றியும் கிட்டாது. எப்பொழுதும் இவனிடத்தில் புகழ் வந்து சேரவே சேராது என்ற அளவிலே இந்த பகை மாட்சி என்ற அதிகாரத்திலே ஏற்கனவே உங்களிடையே அந்த குறளினுடைய இது கொடுக்கப்பட்டிருப்பதால் இது பணி எளிமையாக நிறைவேறி உள்ளது என்பது நான் கருதுகிறேன் நண்பர்களே. போற சீக்கிரமா முடிச்சிட்டாரு. அதான் வெறுமனே காலத்தை நீட்டித்திட வேண்டும் என்று பார்க்கின்சன் நாட்கோட் என்று சொல்லக்கூடிய அளவிலே நிர்வாகத்தை பற்றி சொல்லும்போது, நீங்கள் அதிக நேரத்தை கொடுத்து விட்டீர்களானால் அதனை நீட்டித்துக் கொண்டு ஒரு பணியை செய்து முடிப்பது போல கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அது இருக்கு, இவ்வளவு நாள் இருக்கு, முடிச்சு விடலாம் என்று அரசு பணிகளிலே நடைபெறுவது போல் அல்ல. நெருக்கமாக சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டிய கருத்தினை மட்டும் சொல்லி முடித்திடல் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அறிவார்ந்த அவை என்பதாலும் மெருகேறி வந்திருக்கின்ற அவை என்பதாலும் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பல